ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேல் டிடிஹெச் தினேஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, சன் டைரக்ட் கஸ்டமருக்கு என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க கம்பெனியில் அப்படின்றத நம்ம விரிவாக பேச போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சன் டைரக்டில் என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ 2025 புதுசாக உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் மாறி இருக்குது. மந்த்லி ரீசார்ஜ் அமௌண்ட்டு எல்லாம் மாறி இருக்குது. இது நிறையா கஸ்டமருக்கு தெரியல. ஸோ அவங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா ஜிபே, ஃபோன்பேயில் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஃபோன்பே, ஜிபேயில் ரீசார்ஜ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அட் சேம் டைம் கரெக்டான அமௌண்ட், அந்த பேக்கேஜுக்கான அமௌண்ட்டை கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணால் தான் சன் டைரக்டை பொறுத்தவரையும் அந்த பேக்கேஜில் போய் உட்காரும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு தவறுதலான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது தமிழ் பேக்கேஜை தவிர்த்து தெலுங்கு, மலையாளம், ஒடிசா இந்த மாதிரி தவறான பேக்கேஜில் போய் உட்காந்து உங்களுக்கு தமிழ் பேக்கேஜ் வர்றது தடைப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, என்னென்ன சேனல் உங்களுக்கு வேணும், இந்த பேக்கேஜில் நீங்கள் எதிர்பார்க்குற சேனல்லாம் வருமா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி விசாரித்து, கடைகளில் நேரடியாக போய் விசாரித்து அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இந்த வீடியோ மூலயமா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதன்படி கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போ சன் டைரக்டில் பார்த்தீங்கன்னா, சன் டைரக்டில் என்ன ஒரு பெஸ்ட்டு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் அமௌண்ட்டு உங்களுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 199 ஆரம்பித்து 350 வரையும் நம்மளுக்கு பேக்கேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் 199 ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் தமிழ் சேனல்ஸ் ஃபுல்லாமே வந்துடும். ஒரே ஒரு சேனல் மட்டும் வராது, ஜீ தமிழ் வராது. 199 எனக்கு ஜீ தமிழ் வேணாம், தமிழ் சேனல் மட்டும் போதும்னு ஃபீல் பண்ணுறவங்க 199க்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள். அடுத்து 233 233 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணினீங்க அப்படின்னா ஜீ தமிழ் வந்துடும். அது போக அடிஷ்னலாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 கிரிக்கெட் சேனல்ஸும் வந்துடும். 233 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணினீங்க அப்படின்னா, ஜிபே, ஃபோன்பேயில் ரீசார்ஜ் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 233 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணினா தமிழ் சேனல்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அது போக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 வந்துடும். கிட்ஸில் சுட்டி டிவி உங்களுக்கு வந்துடும், இந்த பேக்கேஜில் வந்துடும். இல்லை எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 249 ரூபாய்க்கு பண்ணுங்கள். 249 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த கஸ்டமருக்கு என்னென்ன சேனல்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, தமிழ் சேனல்ஸு, கிட்ஸு, கிரிக்கெட்டு, இங்கிலீஷ் நியூஸில் ஒரு 1 or 2 சேனல்ஸ் ஆட் ஆகிரும். இந்த பேக்கேஜ் எனக்கு பத்தலை அப்படின்றவங்க என்னோடய நம்பர் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த பேக்கேஜ் உங்களுக்கு பெஸ்ட்டுன்றதை நான் உங்களுக்கு நேரடியாக கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காலில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஏதாவது தகவல் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது தவறாக பேசியிருந்தேன், ஏதாவது நான் உளறியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அதுவரை உங்களிடம் அடுத்த வீடியோ போடும் வரை அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் தினேஷ், வேல் டிடிஹெச், ஐயர் பங்களா, மதுரை. பாய்.